அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்றிரவு இறை இல்லம் காபாவின் அருகே எனக்கு கனவில் என்னை காட்டப்பட்டது. அப்பொழுது மனிதர்களில் மாநிறத்தில் நீர் பார்த்ததிலேயே மிக அழகான மாநிறமுடைய மனிதர் ஒருவரை கண்டேன். தோள் வரை நீண்டுள்ள முடிகளில் நீர் பார்த்தவற்றிலேயே மிக அழகான தலைமுடி அவருக்கு இருந்தது. அந்த முடியை அவர் படிய மாறிவிட்டிருந்தார். அதிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. இரு மனிதர்கள் மீது அல்லது இரு மனிதர்களின் தோள்கள் மீது சாய்ந்தபடி அவர் காபாவை சுற்றி தவாப் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது நான், இவர் யார் என்று கேட்டேன். அதற்கு, இவர்தான் மரியமின் குமாரர் மசீஹ் ஈசா என்று பதிலளிக்கப்பட்டது. பிறகு நான் நிறைய சுருள்முடி கொண்ட வழக்கன் குருடான ஒரு மனிதனையும் பார்த்தேன். அவனது கண் ஒரே குளையில் துரித்து கொண்டிருக்கும் திராட்சையை போன்றிருந்தது. அப்பொழுது நான், யார் இவர் என்று கேட்டேன். அதற்கு, இவன்தான் தஜ்ஜால் என்னும் மசீஹ் என்று பதிலளிக்கப்பட்டது. இதை அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹுல் புகாரி 6999